இது என்னன்னு பார்க்குறீங்களா? இது பீட்ரூட்டுங்க. பீட்ரூட்டை வச்சு தான் இன்றைக்கி ஃபேஷியல் பார்க்கலாம். என்ன யோசிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இந்த வெயிலுக்கு மூஞ்சி அப்படி என்ன வலியுது, வெளியில் போனாலும் டல்லாக இருக்குது, மூஞ்சி நல்லாவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். மூஞ்சி அப்படியே இது பளபளன்னு வெயிலில் போனாலும் அப்படியே ரோஸ் கலராக அப்படியே ஜொலிக்கும். அந்த மாதிரிக்கு செம்மையாக கலராக வர்றதுக்கு இந்த பொருளை யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். உண்மையிலேயே நான் வந்து இதை யூஸ் பண்ணி பார்த்ததுனால தான் சொல்கிறேன். ஏன்னா நான் பால் கறக்கும்போது என் பையன் சொன்னான், அம்மா உன் மூஞ்சி அப்படியே ரோஸ் கலராக இருக்குமா, அப்படியே செவக்குதுமா மூஞ்சி அப்படின்னா. நானே மல்லு கட்டி பாலை இப்படி கறந்து இழுத்துக்கிட்டு இருக்கேன், என்னடா சொல்கிறேன் அப்படின்னு. அப்போ தான் தெரிஞ்சிச்சு, ஆகா இது நல்ல சூப்பர் மருந்து அப்படின்னு. கண்டிப்பாக நீங்களும் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இந்த பாருங்கள், மெயினாக என்னன்னா இதான் பீட்ரூட் எடுத்துங்க, கொஞ்சோண்டு எடுத்துங்க. அப்புறம் இந்த தக்காளியில் பாதி போதும், அதை எடுத்துங்க. லெமன் எடுத்துங்க மெயினாக. ஆனால் லெமனும் தக்காளியுமே தேய்ச்சதுக்கே அவ்வளோ ஒரு மாற்றம் தெரிஞ்சிச்சு. எங்கேயாவது போகணும், நம்ம வந்து மூஞ்சி டல்லாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குதுன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக இதை யூஸ் நாளே யூஸ் பண்ணிவிட்டு போங்க. செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது தக்காளி பாதி, லெமனில் ஒரு கொஞ்சோண்டு புளிஞ்சு விட்டுக்க வேண்டியதான். இவ்வளோ தான். இப்போ நான் வந்து இந்த பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் வந்து தக்காளியும் இந்த பீட்ரூட்டையும் அரைச்சிருக்கிறேன், மிக்சியில் அரைச்சிருக்கிறேன். இதில் கொஞ்சம் ஏற்கனவே அரிஞ்சு வச்ச லெமன் தான், அதை நான் இப்போ புளிஞ்சு எடுத்துக்கிறேன். சும்மா கொஞ்சோண்டு தெரியுதா, இப்படி கொஞ்சம் புளிஞ்சு எடுத்துக்கிட்டு இதுக்காக நீங்கள் வந்து 500 600 செலவு பண்ண வேண்டியதில்லை. இது வீட்டில் இருக்கிறத வச்சு செஞ்சாலே மூஞ்சி ஸ்கின்னும் நல்லாயிருக்கும், எந்த பிரச்சனையும் வராது, நல்லாவும் இருக்கும். அதெல்லாம் வந்து முகத்துக்கு வந்து கெடுதல். கெமிக்கல் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமோ முகம் வந்து உள்ளர வந்து ஓட்டைகள்லாம் அடைச்சி வேர்வைகள்லாம் வெளியாகணும், அதெல்லாம் அடைச்சி மூஞ்சை வந்து ஒரு டல்லாக ஒரு அசிங்கமாக காட்ட ஆரம்பிச்சிடும், வயசானவங்கிற மாதிரி காட்ட ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் தேய்ச்சிங்கன்னா என்றும் இளமை, என்றுமே 16 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதை இப்போ வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இது மாதிரி வீடியோ நானாக செஞ்சுக்குவேன் தவிர இதெல்லாம் நான் வந்து ரிஸ்க் எடுத்து போட்டதில்லை, வெட்கப்படுவேன் இதை தடவைனா. இப்போ வந்துட்டு இப்போ போடுவோம். எவ்வளோ பேர் கருப்பாக இருக்கிறேன் ரொம்ப கவலைப்படுவாங்க. வெள்ளையாக இருக்கிறவங்கள அப்படியே ஃபீல் பண்ணி பார்க்குறது நானே பார்த்துருக்குறேன். இவ்வளோ கலராக இருக்காங்கச்சு, ரொம்ப கருப்பாக இருக்கும் அப்படின்னு. அதுமாரி இப்போல்லாம் அது தேவையில்லை, நம்ம நேச்சுரல் கலரே அழகாக இருக்குது. இப்போ இதை தடவை வேண்டியதான். இருங்க பொட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து இப்படி கண்ணில் பட்டால் எரியும், அதனால் இதை மட்டுமே தடுவாங்க. இது பீட்ரூட் பொடியாகவே விற்கிது, அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் இந்த மாதிரி காய்கறி வாங்குறதுல இது மாதிரியே செஞ்சு நீங்கள் பழகினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்காக நீங்கள் ஆன்லைனில் புக்கிங் பண்ணி அதெல்லாம் செய்ய வேண்டாம். இது மாதிரி ஒரு கொஞ்சோண்டு சமைக்கிறதுல கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டாலே போதும், ஏன்னா உங்கள் முகம் அப்படி ஜொலிக்கும். இதை நான் தடவிக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் இருப்பேன், வேலையெல்லாம் பார்ப்பேன். அதுக்கப்புறமா தான் குளிப்பேன். குளிச்சுட்டு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். ஸ்கின்னை பாருங்கள். இதெல்லாம் நான் வந்து கலர்லாம் ஏற்ற மாட்டேன், நேச்சுரல் முகத்தை தான் காட்டுறேன். சொட்டு. அப்புறம் முக்கியமாக உதடு கருப்பாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப தேவைப்படும். பீட்ரூட் நல்ல கலர் கொடுக்கும். அங்கே மட்டும் கொஞ்சம் நல்லா மசாஜ். வெறும் அப்படியே மசாஜ் பண்ண மாதிரியே மெயினாக அப்படி எப்போதுமே இப்படி கண்ணத்தை அப்படியே இப்படி கீழே இறக்காமல் எப்போதுமே இப்படி மேலே ஏற்றி செய்யணும். அப்போ தான் வந்து கண்ணம் அப்படி இருக்கும். இங்கே தேய்க்கும் போது தான் அப்படி தேய்க்கணும், இங்கே தேய்க்கும் போது இப்படி இப்படி மேலே ஏற்றி அப்படி தேய்க்கணும். அப்படிலாம் தேய்ச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். மசாஜ் கொடுத்த மாதிரி இருக்கும், மூஞ்சிக்கு அப்ளை பண்ண மாதிரி இருக்கும்.
கிளி மாதிரி கிளி மூக்கு வரை இருக்குடி. இங்கே பார்த்துங்க, குளித்த உடனே எப்படி இருக்குது? பளிச்சுன்னு இருக்கா? சூப்பராக இருக்குது. எண்ணெய்லாம் வழியில் நல்ல ஒரு கலராக, நல்ல ஒரு சூப்பராக சாஃப்டாக நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்குது. ஃபேஷியல் பண்ணால் கூட இப்படி இருக்காது, அவ்வளோ கலராக இருக்குது, நல்லா இருக்குது. பீட்ரூட் சூப்பர்.